சார். அந்த அந்த சைடுல நான் ஒட்டி இருக்கிற பேப்பர். ஓகே. சரி, லேசா தெரியுது, அதை தெரிஞ்சுட்டு போனோம் அது. ஓகே. இப்ப நான் அதை என்ன செய்ய போறேன்னா, எடுத்து பார்த்தேன்னா எனக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னா, 1/3 பிரிச்சேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கீழே இருக்கணும். அது அந்த 1/3 1/3 பிரிச்சேன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்துதான் அந்த இது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஹாஃபுக்கு கொஞ்சம் மேல போய் ஜாயின்ஸ் ஹாஃபுக்கு. தட் இஸ் ஹவ் வி திங்க் பிளான் அவர் டிராயிங்ஸ். ஹாஃபுக்கு கொஞ்சம் மேல போய் சேருது. இங்க பார்த்தோம்னா ஒரு 1/3 இங்க திரும்ப எடுத்தோம்னா அந்த 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 ஷெல்லோடைய ஷார்ப் எட்ஜ் ஸ்மாலஸ்ட் அப்படியே போய் அப்படி மேல போய் சேர்றதுல அது 1/3 தான் சேர்ற மாதிரி தெரியுது எனக்கு. அப்ப இங்க வச்சுக்கிட்டோம்னா இங்க ஒரு 1/3, இங்க இதை வந்து இங்க ஒரு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்னா இங்க ஒரு இத ஒரு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கிட்டேன்னா இங்க இது வந்து கிட்டத்தட்ட ஹாஃபுக்கு கொஞ்சம் மேல வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 1/3 தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பார்க்க 1/3 கொஞ்சம் குறையுது. அப்ப இது 1/3, இங்க இந்த இடத்துல 1/3 வருது. அப்ப we are trying to create a wire mesh. இப்ப வந்து இது சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு we can check it out. How can we check it out? விஷுவலாவே தெரியுது. இந்த ஆங்கிள் வந்து அப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஷாலோவா இருக்கு. Then probably it moves here and comes down a little bit. இங்க இருந்து அப்படி இருக்காது. சரியா? ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட். இப்ப நான் வந்து எனக்கு இதுதான் this is what is going to give me a bearing for rest of the drawing. சரி, அப்ப இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அது எங்க வந்து சேருதுன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப்ல வந்து சேருது. இங்க இருக்கு ஹாஃப் கர்வ் வந்துதான் இங்க சேருது. சரியா? அந்த லாஸ்ட் கர்வ் அங்க வந்து சேருது. இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட அங்கதான் போய் சேருது. இப்ப திரும்ப நான் ஒரு 1/3 கொண்டாந்தேன்னா இந்த 1/3, ஆனா இங்க ஜாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல 1/3 வச்சுக்கிட்டேன்னா 1/3 இங்க இல்ல. இங்க இருந்து இங்கேக்கு ஒரு கர்வ் ஒண்ணு அடிக்குது. அந்த டேர்ம் என்ன, ஃபிபனாச்சியா? என்ன டேர்ம் அது? ஃபிபனாச்சி அவருடைய அந்த 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 கர்வ் தான் இருந்துகிட்டே இருக்கும். எனி ஸ்பாட் தட் யூ see, any spot that can be measured with a scale. ஏன்னா அதுக்கு சிறுசா இருந்துச்சுன்னா we won't see the visual clearly, இல்லையா? அப்ப எனி ஃபிபனாச்சி சர்க்கிளோட ஒரு கர்வ் தெரியும். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இது நம்ம ஹாஃப் பிரிச்சிருக்கோம். இங்க 1/3 பிரிச்சிருவோம். எப்படின்னா 1/3 இப்படி பிரிப்பானா எப்படி? இங்க வெளியில கோடு போட்டுக்கிறேன்னா ரெக்கார்டிங்ல அது வரல. இங்க இருக்கு அந்த கோடு. அப்ப நான் வந்து அங்க ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப இங்க இருந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் நம்ம. சரியா? இங்க இருந்து தான் அந்த ஆர்க் வந்து வருது. அப்படி வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே போகுது வெளியில. கொஞ்சம் லேசா அது வெளியில போகுது. அப்படியே வந்து அப்படி வந்துருது. அது அப்படி வருது. அது let me emphasize it. சரியா? அப்படி வந்துச்சு.
சரி, அதாவது அப்படியே இருக்கட்டும். So we can sort of visually verify. It won't be perfect, but sort of visually verify. Yeah. இல்லையா? இப்ப இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்து சேருது. என்ன ஹைலைட் மேல இருந்து வர்ற லைட் இந்த ஷேடோ இங்க கர்வ் ஆகுது. அந்த இடத்துல லைட் விழுகிறது வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு கர்வ் ஒன்று வருது. அந்த கர்வ்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துதான் அந்த மவுத் பார்ட் வருது. அந்த ஓப்பனிங் பார்ட் வருது. சரியா? ஆக்சுவலி மவுத்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ண இட்ஸ் நாட் அ மவுத் இன் எனி விச் வே. சரி, இப்ப லேசா இது வந்து ஆங்குலராவும் இருக்கு, இது ஆங்குலராவும் இருக்கு, ஒரு கர்வ்டாவும் இருக்கு. இது இப்படியே போகுது, இப்படியே போகுது, இப்படியே போகுது, போய் அப்படி வந்து ஜாயின் ஆகுது. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு அந்த கர்வ். இங்க இருந்து அப்படி போய் ஜாயின் ஆகுது. இப்ப என்ன, இந்த கர்வ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னா திஸ் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன். சரியா? சயின்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் இத பார்த்தானா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. So your interpretation when you do it, இப்ப என்னைய பார்த்து செஞ்சாலுமே when you do it, your interpretation can be different. So but drawing has to be like yours only, sir. Drawing, அதாவது டிராயிங் பாக்குறதுக்கு என்னது மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நம்ம இந்த இடத்துல அந்த பீக் கொண்டு போய் வச்சோம். அந்த பீக்ல இருந்து ஸ்ட்ரெயிட் 90 டிகிரிஸ்க்கு அப்படி வந்தோம்னா அந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ரைட்டுக்கு போகுது, இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துக்கு போய் இந்த ஓரத்துல வந்து ஜாயின் ஆகுது, இங்க வந்து ஜாயின் ஆகுது. ஒரு ஸ்லாண்டிங்கா தான் இருக்காது, லேசா ஒரு ஸ்லாண்டிங்கா இப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு லேசா ஒரு கர்வ் ஒண்ணு அடிக்குது. அது அடிச்சு இதுல வந்து முடிஞ்சிருது. இது அப்புறம் என்ன ஆகுது, இங்க இருந்து அதான் அந்த வயர் மெஷ் வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டே வரணும். இப்ப கீழே வந்து இட் கம்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஹியர் from the bottom. Suppose this is one measure, from the bottom to that and from that to that. இல்லையா? ரெண்டு டிவிஷன் அங்க கிளியரா இருக்கு. ஷெல் வந்து இப்படி உள்ள போகுது, அந்த இடம் டார்க்கா இருக்கு. ஆக்சுவலா இது மேல இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த பார்ட் திஸ் இஸ் லார்ஜர் than that. சரியா? அப்ப அங்க அப்படி வச்சுக்கிட்டு நம்ம இங்க கொண்டாந்து சேர்த்துருவோம். அத எப்படி சேர்க்க போறோம், அப்படி கொண்டாந்து அப்படி சேர்த்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கர்வ் ஒன்னு அடிச்சு அப்படி நம்ம வெளியில the drawing, this is not going to be seen. Whatever I did here is not going to be seen, but எனக்கு வெரிஃபிகேஷனுக்காக I draw that. கீழே அது this is not going to be seen. ஆனா நான் வெரிஃபிகேஷனுக்காக I do that. சரியா? இப்ப எது இது what is the use of doing this? என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இப்படி போய் அது போய் சேர்ந்திருக்கு. இங்க இருந்து இந்த லைன்ல தான். சரியா? இங்க இருந்து ஒரு கர்வ் அப்படி இருக்கு. அதனாலதான் இந்த கர்வ் இப்படி இருக்கு. இப்ப இங்க இருந்து இப்படி வந்து சேர்ந்த கர்வ் இங்க வந்து சேருது. அப்ப நம்ம வந்து அங்க வந்து சேருதுன்னா இப்படி அந்த கர்வ இதுல தாமா வந்து
you have to train your eye, your mind to start with, your mind, your eye, and your hand. Ah, இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடம்லாம் நம்ம கலர் வச்சிருவோம். அதனால ஐ கேன் டூ வாட் எவர் ஐ ஃபீல் லைக் டூயிங். இப்ப நான் வந்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு போடுறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ஒண்ணு போடுறேன். இப்படி ஒண்ணு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஒரு பர்பெண்டிகுலரா ஒண்ணு போடுறேன். ஒரு ஹரிசான்டல் லைன் ஒண்ணு போடுறேன். okay. போட்டுட்டு நான் இங்க இருந்து தேர்ட்ஸா இதை பிரிக்கிறேன். தேர்ட்ஸா பிரிக்கிறேன். சும்மா சும்மா ஒரு டிராமா மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கேன். Hmm. தேர்ட்ஸா பிரிச்சுட்டு நான் இந்த இடத்துல வந்து இதையும் தேர்ட்ஸா பிரிக்கிறேன். நான் இங்க இருந்து இதுக்கு ஒரு அப்படி இந்த தேர்ட்ல இட் லீவ்ஸ் வந்து இந்த தேர்ட்ல இட் ஜாயின்ஸ். Hmm. அப்படின்னா எப்படி அந்த ஹைப்பர்போலா தானே வரும் ஆல்மோஸ்ட். Ah, அப்படியே வந்து எப்படி ஜாயின் ஆகுன்றத அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம. இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க டாப்ல இருந்து ஆரம்பிச்சு இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ண பார்க்க போறேன். அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படியே வந்து அப்படி கீழே இறங்கி அப்படி வந்து அதான் ஸ்மூதா இருக்கும். hmm. அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யறேன்னா, இங்க இருந்து இங்கக்கு ஹாஃபுக்கு வந்து ஜாயின் பண்ண பாக்குறேன். Not at all an easy task. Hmm. What I'm doing, what I Yeah. did now is not at all an easy task. But it is possible. சரி, இது வந்து ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. So this you're teaching me how to connect like by imagination. That's what you're teaching me now. Yeah, அதாவது you allow Hmm. your mind, your See eye. what is not explicit. ஆமா, it is not there. Ah, But if it was natural, yeah. ஒரு ஒரு சப்போஸ் ஒரு வைன் இருக்கக்கூடிய அந்த பாவக்காய் செடியில எல்லாம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒண்ணு வரும் தெரியுமா, அப்படியே அப்படியே முளைச்சு போய் பிடிச்சு அப்படி இழுக்கும். ஆமா, ஆமா. அது வந்து ஒரு வெரி எலிகண்ட் அண்ட் பர்ஃபெக்ட்லி மேத்தமேட்டிக்கல் Yeah. ஃபெபினாச்சி இது இருக்கும், அதுல கர்வ் இருக்கும், அந்த மெஷர்மெண்ட் இருக்கும் அதுல. பை மெஷர்மெண்ட்ன்றது இட்ஸ் எ வெரி நேச்சுரல் திங் தட் ஹேப்பன்ஸ். அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றது. Hmm. ஆல் செட் அண்ட் டன் we are natural things. Hmm. We have, through whatever reason, good, bad, ugly, அதுக்கு போக வேண்டாம் philosophy, we have come away from naturality. Hmm. ஆனால் கொஞ்சம் if we let our body and mind go with naturality, Hmm. we are able to imitate naturality. Hmm. அதான் சொல்றேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறது தான் இந்த கதை. Okay. சரியா? இப்ப என்ன ஆகுது, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இப்ப சப்போஸ் இது இங்க போய் சேருது. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் நான் இங்க இருந்து இது வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, ஆல்மோஸ்ட் இதோடைய ஹாஃப், இங்க இருந்து இது வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஆல்மோஸ்ட் அதோடைய ஹாஃப்ல தான் அடுத்த ரவுண்ட் வந்து ஆரம்பிக்குது. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்குது. சரியா? அங்க ஆரம்பிக்குது. Are you watching the Yes, picture sir. also? Picture also, na? Picture also. Yeah, okay, I'll watch it.
இங்க வந்து இட்ஸ் நாட் ஹரிசான்டல், இட்ஸ் ஸ்லைட்லி ஸ்லாண்டட். இந்த அளவை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இந்த அளவை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஸ்லைட்லி ஸ்லாண்டட். சரியா? அப்ப இங்க இருந்து கர்வ் ஒண்ணு வருது. எங்க இருந்து? இங்க இருந்து வரும். அது எலிப்ஸ் நம்ம வரையும் போது வி won't draw லைக் தட் இல்லையா? அப்படி வரைய மாட்டோம் நம்ம எலிப்ஸ் வரையும் போது நம்ம வந்து அப்படி போட்டுக்கிட்டோம்னா இது அங்க வருது இங்க வருதுன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படித்தான் வரைவோம் எலிப்ஸ இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இங்க இது எலிப்ஸ் தானே. அப்ப என்ன செய்வோம்? இங்க இருந்து தான் அதை கொண்டாடுறோம், அங்க இருந்து அதை கொண்டு வர்றோம். இப்ப இந்த ஸ்லாண்டிங்கா போக போகுது, அதனால அங்க இருந்து அதை கொண்டு வரோம். அங்க இருந்து அப்படி அங்க இருந்து அதை கொண்டு வந்து இங்க வந்து சேர்த்தோம்னா அப்படி வருது. அது சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன பம்ப் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பம்ப் ஒன்று இருக்கு. ரொம்ப பெருசா போயிடுச்சு. வெல்சி அது கலர் வைக்கிறப்ப பாத்துக்கிறோம். அடுத்து அங்க இருந்து இந்த சைடுல பெருசா இருக்கு. அடுத்தது அங்க ஒரு சின்ன ஒரு பம்ப், அங்க ஒரு சின்ன ஒரு பம்ப். அடுத்தது இங்க போகுது. அது அடுத்தது அங்க போகுது. அப்ப அங்க மேல வருது. அடுத்து இதெல்லாம் வந்து இன்சிக்னிபிகண்ட் ஆயிருது. விஷுவலி won't be very visible. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க இந்த இதுதான் நமக்கு மெயினா வருது. இங்க இருந்து நம்ம இது வரைக்கும் வர்றத ஒரு லைனை போட்டு பார்ப்போம். இங்க இருந்து இப்படி வந்து இங்க இருந்து அப்படி வந்து சைடுக்கு போய் லேசா கீழே இறங்குது. இங்க இருந்து வந்து இப்படி சைடுக்கு போய் லேசா அப்படி கீழே இறங்குது. கொஞ்சத்தை நம்ம பெர்ஸ்பெக்டிவ் லைன் போடும்போது 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கெல்லாம் நம்ம போடும்போது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் சரிதான். நம்ம போடும்போது ஒரு இதை அப்படி போட்டுருவோம். அப்படி போட்டுட்டு 2-3 கோடு போட்டுக்கிட்டோம்னா மீதி கோடெல்லாம் ஈஸியா கறக்குன்னு போட்டுடலாம்ல. அந்த மாதிரி இதுல கொஞ்சம் லைன்ஸை நம்ம வந்து இப்படியே வந்து அப்படியே திரும்பி அப்படி கீழே போகுது. இப்ப நம்ம இந்த பாட்டம் இங்க இருந்து இது வருது. இங்க இருந்து இது வருது. இப்ப இங்க இருந்து அப்படி போகுது. இங்க இருந்து அது என்னமோ லேசா ஒரு கர்வ் எடுத்துதான் போகுது. இப்ப இத நமக்கு செட் பண்ணிட்டோம்னா டெக்ஸ்சர் கொடுத்துட்டு வர்றது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப லேசா இதுகளை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் செட் ஆயிருச்சா? இப்ப இங்க இருந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்ப இங்க இருந்து இது வந்தது வந்து இப்படி கீழே இறங்குது. இது வந்து என்ன ஆயிருக்கு, அப்படியே போய் இங்க போய் சேருது. அந்த கர்வ் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டே வருது. இந்த கர்வ் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டு வருது. நமக்கு டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு மேடு ஒண்ணு இருக்கு, ஒரு சின்ன ஒரு பம்ப் அப்படி வந்து கீழே இறங்கிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பம்ப், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பம்ப். சரி, அப்படியே சின்ன சின்ன பம்ப்ஸ் தான் அங்க போயிட்டே இருக்கு. அங்க வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருந்து இப்படி வந்து ஆப்போசிட் சைட்ல எப்படி போகும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லையே. அப்படியே கீழே இறங்கி அப்படித்தான் போகும்னு நினைக்கிறேன்.
இல்லையோ இப்படி போகணுமோ இல்ல அது But எப்படின்னு we we'll have won't be to doing that now, sir. எதுமா Like ஒரிஜினல்ல வந்து இந்த மேல இருக்க லைன் மட்டும் தான் தெரியுது, கீழே ஒண்ணுமே தெரியலையே சார். கீழே தெரியல. ஆனா அந்த இடத்துல டார்க்கா போட்டுடலாம் நம்ம, அது ஒண்ணும் இல்ல. ஆனா அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா நல்லதுன்னு பாக்குறேன்னா வேற ஒரு ஒன் மினிட் நான் போய் வேற ஒரு ஸ்னேல Sir, ஃபுல்லா from left to right it's coming, sir. Left to right தானே, it's not perpendicular. Curve மாதிரி leftல இருந்து ரைட்க்கு வருது. அப்படியா? அப்படிதான் தெரியுது. ஸ்னேல். Okay sir, we'll refer to one more. I'll also look for another. ஆமா ஆமா பெட்டர். ஏன்னா நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷெல்ல பார்த்துட்டோம்னா அந்த சைடு இப்படி இருக்காது. இந்த இடத்துல இப்படி வந்துருது. ஆப்போசிட்லயும் வந்து இப்படிதான் வரும். அப்படின்றப்ப இது வந்து இப்படி திரும்பி இது 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 அப்படி வந்து அப்படி போயிருது, அப்படி போயிருது. அது இப்படி வந்து அப்படி போயிருது. யாராச்சும் நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோன்றத சீரியஸா பார்த்தாங்கன்னா நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. Yes sir, left to right. அப்படிதான் போகுது இல்ல. இப்படி போய் அப்படி வந்து அப்படி திரும்பிடுது இல்லையா? அப்படி வந்து அப்படி போகுது. அது அது நம்ம நம்ம அதை அப்புறம் அப்புறம் பார்த்துக்கோம். இந்த இடத்த நம்ம டார்க் ஆக்கிடலாம். டார்க் ஆக்குறது தப்பிதமும் கிடையாது. ஏன்னா டார்க்கா தான் இருக்கு அந்த இடம். இந்த இடத்த இப்படி ஆக்கிடலாம். இது எங்க இருக்கு? இதை விட்டுட்டேன். ஆக்சுவலா அந்த இடத்துல டெக்ஸ்சர் இல்ல. உள்ள லைட் கோஸ் த்ரூ இது கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் தான் இல்லையா? சோ லைட் கோஸ் த்ரூ அண்ட் ஹியர் லைட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட். அதனால வந்து அது சரியா அது தெரியல. So we can manage that area, but for our understanding we'll just say that it comes like that and turns. அப்படி டர்ன் ஆயிருது. சரியா? நம்ம இந்த லைன்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த லைன்ஸ் நிறைய இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேல கலர் வச்சுட்டு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. இந்த லைன் வந்து அந்த ஹைலைட் வர்ற லைன், இந்த இடத்துல ஹைலைட் வருது. அந்த ஹைலைட்டும் கோடு கோடா தான் போட முடியும். இந்த ஃபார்மேஷன்ல தான் போட்டு வரணும். அப்பதான் அது வந்து இட் லுக் ஆத்தென்டிக். இல்ல அந்த ஒரு மயிலுக்கு அந்த இறகுல வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படி வந்து சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம்னா ஒரு
ரொம்ப நல்லா இருக்கு சார். வேணுமா? இட்ஸ் கம் வெரி வெல் த டிராயிங். வருது இல்ல, அழகா உட்காருது. அதாவது இந்த இதை வந்து இப்படி செஞ்சா தான் வரும்ன்றது அடுத்த ஸ்டெப்ப. இட்ஸ் லைக் அ செஸ் கேம் வேர் அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு ஐடியா அதுல கான்சென்ட்ரேட் பண்றப்பதான் ஓகே இத வந்து இப்படி செய்யலன்னா அடுத்தது வந்து செய்ய முடியாதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இத செய்யவே ஆரம்பிப்பானமா. ஆமா, ஆக்சுவலி நான் ஐ டிட்ன்ட் இமேஜின் தட் வில் புட் கோட் நவ. ஆமா, இது இது அங்க கோட் இருக்கிற ஃபீலிங்கே நமக்கு வரல. நான் வந்து அதைத்தான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன் முதல்ல இருந்து. அந்த இடத்துல எப்படி ஹைலைட் வைக்க போறோம்னு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. இப்ப ஒரு சேர் வரையணும்னா அந்த சேரோடைய பேலன்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாகணும்ல. இப்ப சோஃபா வரையும் போது நானும் ராமச்சந்திரன் அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தடவை. அதாவது சோஃபா வந்து the backrest will be leaning backwards. Yeah. It will be leaning backwards if you see from the 90 degrees profile. Sofa உடைய 90 degrees profile if you see, sofa உடைய bottom விட்டு the back will be leaning about say 6 to 9 inches away. Appa when you push the sofa to the wall, there will be a gap. At the bottom, the top will be touching the wall. Yeah, top will be touching the wall. The bottom will be away. ஆமா. இப்ப அத வந்து கால்குலேட் பண்ணல அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூல் ஒன்னு டேபிள் ஒன்னு போட்டிருக்கோம், ஒரு கபோர்டு ஒன்னு போட்டோம் அப்படின்னா we will start from the corner. அந்த plan, we draw the plan இல்லையா first. Yeah. When we draw the plan, we'll start from the bottom. Yes. Naturally. So when we start from the bottom, அப்படியே கரெக்டா வந்துரும். கபோர்டு, ஸ்டூல், சேர் கூட வந்துரும் சமயத்துல. சேரும் அப்படிதான் பின்னாடி தள்ளி தான் இருக்கும். ஸ்லைட்டா. அப்பதான் ergonomically you will be comfortable. You can drop your weight on your back. On your shoulder back. Illathi you will be leaning forward actually. 90 degrees இருக்கிறது you will be leaning forward, which will not be comfortable. அப்ப அந்த சோஃபாவை வந்து இப்படித்தான் கொண்டு வரணும்ன்ற அந்த ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியாவே ஒரு டிஃபிகல்ட்ன்றான அந்த கிரவுண்ட்ல வருது. அதே தான் இங்கேயும் இருக்கு. So plan என்னமா? I didn't understand how it is here. எப்படின்னா இப்ப we are looking at this. Yeah. We are looking at this. இப்ப நம்ம வந்து இந்த ஷெல்ல வந்து ஒரு ஸ்பைரல் ஆப்ஜெக்ட், ஒரு ரப்பர் டியூப், அப்படியே ஒரு ரப்பர் டியூப் வந்து நல்ல ஹீட் பிளாஸ்டிக் டியூப் வச்சுக்கிறோமே, பிளாஸ்டிக் டியூப அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே புல் பண்ணிட்டு இருந்தானே தின்னாயிட்டே போயிடும் இல்லையா. டியூப் தின்னாயிட்டே போயிருது. ஓரளவுக்கு தின்னானதும் அந்த ஷார்பஸ்ட் ஏரியாவை கட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே ரோல் பண்ணி கொண்டாந்துடுறோம்னு வச்சுக்கிறோம். இந்த வாயை கட் பண்ணிடுறோம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்ப அப்படியே கலர் வச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டும் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டும் வச்சோம்னா போதும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹைலைட், அங்க ஒரு ஹைலைட், அங்க ஒரு ஹைலைட் வச்சா போதும். இதுக்கு அது முடியாது. ஏன்னா ஹைலைட்டே அந்த டெக்ஸ்சர் மேலதான் விழுகுது.
அப்ப எனக்கு வந்து இது பின்னாடி எப்படி போகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த இடம் நான் சரியா போட்டிருக்கேனா இல்லையான்றது தெரியும். நாட் ஜஸ்ட் விஷுவல், ஓகே, யா. த மேத்தமேட்டிக்ஸ் பிஹைண்ட் இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். அதைத்தான் நான் வந்து அங்க சோஃபாவோட அதோட கம்பேர் பண்றேன். நான் சோஃபாவோடைய மேத்தமேட்டிக்ஸ் என்னன்னா, சோஃபா வந்து பின்னாடியே சாஞ்சிட்டு இருக்க வேண்டி இருக்குன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து we can put a weight on the sofa. பின்னாடி அப்ப கால் வந்து சுவரை தட்டி காணற தட்டி நின்னுச்சுன்னா the backrest will go inside the wall அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எது நமக்கு தெரியலையோ அதை வந்து முதல்லயே நம்ம பிளான் பண்ணி ஆகணும். அப்ப வர்றப்ப பிளான் வரைகிறப்ப வந்து the sofa bottom, the line which is going near the wall will be slightly away from the wall. அப்ப இங்க இருந்து வந்து இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸா போயிருது. நம்ம வரைய போறது கிடையாது, எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டோம். ஆனாலும் we have to have a very clear idea of how this is going to go and join there. இது வந்து நமக்கு செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு போர்ட்ரேட் வரையும் போதும் இதெல்லாம் கரெக்டா வரும். இந்த கண் இப்படி வந்துச்சுன்னா அந்த அப்படி போய் அந்த கண் வந்து அப்படி திரும்பும் அப்படின்னு வரும். இன்னும் வந்து அந்த 3/4 போர்ட்ரேட் வரையறப்ப the farther away eye, அத எப்படி வரையறதுன்றது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தானே எல்லாருக்குமே இருக்கும் அது. So now you're using the same sienna only, nothing else. Same sienna, but I'm creating a texture. அலப்ரைமா செய்யறப்ப வந்து ஜென்ரல் அலப்ரைமா செய்யக்கூடிய ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா திக் அப்ளிகேஷன் ஆஃப் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் திக் அப்ளிகேஷன் ஆஃப் பெயிண்ட் தான் பாசிபிள். அப்பதான் வந்து மேல மேல மறைச்சுக்கிட்டே வர்றது முடியும். நான் என்ன செய்வேன்னா சில இடங்கள்ல தின் அப்ளிகேஷன் கொடுத்து அதை விட்டுட்டு கலர்ஸ வைக்க ஆரம்பிச்சிருவேன். சில இடங்கள்ல தின் அப்ளிகேஷன் இருக்கும். So now you have done thin so that we can see the lines below. ஆமா, I can see the lines below. Huh? இப்ப நான் வந்து இந்த டெக்ஸ்சரோடயே I'm going to be moving with the texture so that I don't have any conflicts later. ஆமா, இல்லனா ஆங்குலரா வந்துரும் சில சமயம். ஆமா, எந்த இடத்துலயும் இதுக்கு வந்து ஆங்கிள் கிடையாது, ஷார்ப் ஆங்கிளே கிடையாது, எல்லாமே ஸ்மூத்தா தான் ஓடிக்கிட்டே இருக்கு.
இந்த இடத்துல போட்டோகிராஃப்ல லைட்டா இருக்கு இந்த கார்னர். I'm not very sure if we can leave it like that. லைட்டா விட முடியுமான்னு எனக்கு I'm not very sure. ஏன்னா அது அப்படி லைட்டா விட்டோம்னா ஓகே இந்தியன் எல்லோன்னு ஒரு கலர் இருக்குமா, என்ன கலர்னு தெரியல. வெளியில இருக்க கலருக்கும் உள்ள இருக்க கலருக்கும் சம்மந்தம் இருக்காது. ஒரு நல்ல கலரா இருக்காது. ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன் கொஞ்சம். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கிற இடங்கள் எல்லாம் இப்ப ஆரஞ்சு கொடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன். Maybe I can give a vermilion tone on top a little bit. Maybe, I'm not sure. It's actually already looking very good, sir. ஒரு மாதிரி ஒரு அந்த glistening வந்துருச்சு. ஆமா, ஒரு அந்த ஃபீல் வந்துருச்சு, அது பாக்குறதுக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. I told you, na, like I showed it to my granddaughter. This one? Yeah, no, the frog. Oh, no, you didn't tell me. I didn't tell you. My granddaughter, the little one. The big one is very considerate. She will think twice before saying anything. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் cautious, கொஞ்சம் conservative. The little one is outspoken, with a full palm she'll slap on your face like that. அப்படி வே ஆஃப் ஸ்ட்ரெயிட், ஒரு கன்சிடரேஷனே இருக்காது. ஓ they might feel bad, இல்ல so what, அதான். இத காட்டினேன்னா பார்த்த உடனே யக் நிச்சு. which just means success. Yeah, which is fantastic success. My daughter-in-law saw this. Oh wow, she paints. She has painted on the bluebird. நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, bluebird. Yeah, we did bluebird pencil. And the bluebird வந்து she did with me once, long time back. இதத்தான் அலப்பிரயமால வந்து நம்ம பெருசா நம்ம சொல்றது. அதாவது அப்படியே பில்ட் பண்ணிட்டே வந்துடுறது. from the very beginning we start building. நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி கொண்டாந்து அப்படி கொண்டு போகாம கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன்னா now you are doing orange on top of sienna. On top of sienna, and the sienna is sort of wet. This will go slightly out of focus. This should go slightly out of focus. இப்படி கர்வ் கொடுத்தோம் இல்லையா, நான் அந்த கர்வை வந்து லேசா மாடிஃபை பண்றேன். டாக்டர்ல பார்த்துட்டு சன்னிட்ட டக்குன்னு இம்மீடியட்டா சொல்றா வில் டேக் இட் அப்படின்னு. அவங்க வந்தாங்கன்னா தே வில் ஆஃப் கோர்ஸ் தேர்ஸ் வில் பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லையா. ஸோ அந்த ப்ளூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, ப்ளூ கிரீன்ஸ் இருந்துச்சுன்னா ஷீல் கோ கிரேசி. அவளோடைய கலர்ஸ் அது, அந்த டீல் கலர் அதுக்கெல்லாம் அவங்களுடைய கலர்ஸ். என் சன்னுக்கு வந்து பிரஷ் ஸ்ட்ரோக் ஹெவியா இருந்துச்சுன்னா இல் கோ கிரேசி. ஆமா. ஆனா என் டாக்டர் எல்லாம் வந்து டக்குன்னு இம்மீடியட்டா வில் டேக் இட் அப்படின்னா
Yes, it's nice, of course, but $1 million question, where will we keep it? வீட்டுல எங்க வச்சாலும் ஏன் தவளைய வச்சிருக்குன்னு கேட்பாங்க. Sir, but for exhibition it's okay, no? இல்ல, இது தவளை வைக்கிறது வந்து ஒரு அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. தவளை வைக்கிறது தப்பிதம் கிடையாது. அதாவது இட்ஸ் நாட் அ காமன் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் அ காமன் சப்ஜெக்ட்ன்றதுனால இட்ஸ் யூ கான் கன்சிடர் இட் அ ராங் சப்ஜெக்ட். No, like you used to tell us, the bird should be flying into the painting and not outside. ஆமா, ஆனா இது ஃப்ராக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஆக்சுவலி. No, I'm saying even if it is considered negative, it's okay to keep it for the exhibition. Yeah, sure. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, பேக்ரவுண்ட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கிட்டு ஒரு அந்த லைட் கிரீன், என்கிட்ட இருக்கிற லைட் கிரீனை கொஞ்சம் எடுத்தேன், கொஞ்சம் டார்க் கிரீன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பான்சியானா இருக்கு. லைட்டர் டோன் வேணும் அப்படின்னா வேண்டியிருக்கும். தட் வி வில் மேனேஜ் லேட்டர். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, ஒரு ஒரு வார்ம் டோன் இருக்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு கூல் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குறோம். பட் இட் ஷுட் நாட் பி தட் ஆப்வியஸ். அப்ப இந்த இடத்துல என்ன நேச்சுரலா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் அந்த பேக்ரவுண்ட கொடுக்கறது. So if it's a bird, then you can make it bluish. If it's something on the sand, then it's green. ஆமா, இது ஒரு அந்த அந்த ஒரு இந்த பச்சை ஃபங்கஸ் வந்த பச்சை மாதிரி இருக்கணும். And the contrast has to be high. இப்ப இங்கெல்லாம் வந்து ஹைலைட் வந்துடும். ஹைலைட் வரும்ன்றதுனால அந்த கான்ட்ராஸ்ட் இப்ப டார்க் வச்சுட்டாலும் அங்க லைட் வைக்கிறப்ப வந்துடும். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே போகணும். வாமும் கட்டாயமா வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் ஒண்ணு வரும். So you're saying warm in the background. Warm, கொஞ்சம் கொஞ்சம் warm. But that warm will be green oriented warm. Okay. ஏன் green orient என்னமா? அப்பனா yellowish தானே, green oriented warm. இல்ல, dark brown. Okay. இப்ப இந்த கிரீன் வைக்கிறேன். இந்த கிரீனோட வந்து கொஞ்சம் பிரவுன் எட்ஜில் வச்சேன் அப்படின்னா ஓகே. இப்ப இப்படி வச்சுட்டு வரேன். இப்ப வந்து அந்த அந்த கிரீனை வந்து அந்த டார்க் கிரீனை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி ப்ரோப் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அது எனக்கு ஹார்ட் எட்ஜஸ் வேண்டாம்.
அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய there isn't much detail here அந்த ஸ்னேல். அப்ப நான் வந்து பேக்ரவுண்ட வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகினாதான் கொஞ்சமாச்சும் இங்க இருக்கக்கூடிய டீட்டெயில வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். நான் அப்ப நான் பின்னாடியே வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கி ஆகணும். அப்ப சரி, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ வேர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கேள்வி ஒன்று வருது இல்லையா? இல்லையா? அதுக்காகத்தான் என்ன செய்யறது, வி காப்பி ஓல்ட் மாஸ்டர்ஸ் பெயிண்டிங்ஸ். when we copy old masters paintings, நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிரீன் கொடுக்குறேன். என்னன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ளூ கொடுத்து அந்த இடத்த லேசா கூலா இருக்கு அந்த இடம் கம்பேரிட்டிவ்லி. ஒரு பாக்குறதுக்கு வந்து ஒரு வேண்டைக் பிரவுனுடைய அந்த கூல்னஸ் இருக்கு. அப்படின்றப்ப நான் கொஞ்சம் போல இங்க கிரீன் கொடுத்துட்றேன். ஏன்னா ப்ளூ கொடுக்கலாம், ப்ளூ வந்து அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் நான். இப்போதைக்கு ஒரு கிரீனை கொடுத்துட்டு என்ன, you're using medium now, sir? Yeah, little bit of medium is there. மீடியம் வேணும், கட்டாயமா மீடியம் யூஸ் பண்ணி தான். Gloss okay no sir? Gloss medium? கிளாஸ் மீடியம் போகும், எதுனாலும் சரிதான். மீடியம் இஸ் டு மேக் த கலர் ஸ்டிக், wouldn't rub off. ஆமா, wouldn't rub off. Now what's the difference between this matte finish and gloss finish? அவ்வளவுதானா? ஆமா, இது மேட் ஆஃப் தெரியுது, அது வந்து பளபளன்னு இருக்கும். இது கிளாஸ் ஃபினிஷ் வந்து ஐ டோன்ட் நோ வை, அந்த கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் தட் மேன் எக்ஸ்பிளைன்ட் when you went there. எப்படிமா இருந்துச்சு அந்த மீட்டிங்? It was very good, sir. He spoke about the different, first canvas and paper, brushes, palette knives, paints, pencils, pastels. Know what is the composition, how to make it. Some videos he showed from Winsor and Newton. Okay. சரி. Yeah, so he spoke about each. இதுவே 2.5 hours ஆயிடுச்சு. ஓகே சரி. இது அந்த கெமிக்கல் அந்த மாதிரி போகல. He like ஒரு graphite pencil na, he said that is combination of clay and carbon. ஓகே. அவ்வளவுதான், அதுக்கு மேல ரொம்ப டீப்பா போ. More clay it is hard, if it is more carbon it is black. ஓகே, சரி. ஆமா, கிராஃபைட். that carbon is graphite carbon. அதான், that's the difference actually. இப்ப சார்கோல்ன்றப்ப வந்து கோல் கார்பன், இது வந்து கிறிஸ்டலைன் கார்பன். ஓகே, கிராஃபைட் கிறிஸ்டலைன் கார்பன். And then he also gave his experience of visiting the industries where it's produced. Okay. Every unit is next to a natural water source. இப்ப நான் வந்து அங்க ஒரு 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 டார்க் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ஒரு டெக்ஸ்சரல் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை வந்து லேசா வந்து இன்ட்ரோடியூஸ், அது எக்ஸாக்டா நம்ம கொடுக்கணும்ன்ற தேவை இல்லையே. பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் அ ஸ்பெசிபிக் மீனிங் ஃபார் அஸ். மேபி ஃபார் அ ஜூவாலஜிஸ்ட் இட் மைட் ஹாவ் அ மீனிங், பட் வி கான்ட் பி பாதர்ட் அபவுட் தட். இப்ப நம்ம வந்து ஒரு அந்த டெக்ஸ்சர் இருக்கிறத ஒரு பேட்டர்ன் மாதிரி காட்டிடுறோம். ஹைலைட் வர்றப்ப it'll create a different kind of a sense.
He இப்ப spoke of, ஆமா. நீங்க சொல்றது நிறைய அது he also said, sir. So ஆ, கொஞ்சம் register ஆச்சு, like whatever you speak about on the turpentine and all that, no? ஓகே ஓகே. All that he spoke. Then he showed us liquid. What is the difference between this poppy seed, safflower, linseed oil? That linseed oil you use panna, it will all become yellowish. But safflower it won't. Adallam, he said. ஓகே 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 ஓகே. ஆமா, he seemed to be a knowledgeable person, very knowledgeable person. ஏன்னா அவருடைய ஒரு ரைட் அப் ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன்னா. It aligned very well with whatever you tell us in class. இது என்னன்னா, then some of the companies, 2-3 companies sponsored this program, I think. That's what it sounded like. Hindustan, they are sponsored to a certain level. They were planning to give some materials. They gave small packs. I have not yet used it. They gave like 2-3 colors and few sample paper, kutti paper. ஓகே 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 ஓகே, சரி சரி. இல்லை கொடுத்தாங்க, அது சொல்லிட்டு இருந்தாங்க. அது இருக்கு சார். அது எப்படி ஆட்கள் வர்றாங்க, ஹவ் லைக் வாட் கைண்ட் ஆஃப் சைஸ், நம்பர் ஆஃப் பீப்புள், அது ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டாங்கன்னா கொடுக்க முடியாது, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவ பேர் என்ன, அம்ரிதா. So they gave. Yeah, they gave. We were about 35 to, I mean, maybe 45 people. எல்லாருக்கும் they gave. அவ்வளவுதான் இடம் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. ஓகே, நம்ம ஆளுக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க இப்ப நம்ம குரூப்ன்ற மாதிரி? அதாவது நம்ம குரூப்ல அம்ரிதா வந்திருந்தா, அவளோட ஃப்ரெண்ட் பவ்யஸ்ரீ வந்திருந்தா. ஆமா ஆமா, அவ்வளவுதானா? And last year in the exhibition, you remember, sir, you had introduced him as somebody who is a practicing artist who is very successful. He was sitting on the floor next to you when you were doing demo. Oh, even Rangaraj. He had come. Ram Rangaraj. Okay. Yeah, Ram. Oh, okay. Even Vignesh varala? No, he didn't come. Sam had come, sir. சாம் வந்திருந்தானா? ஓகே. சாம போ அப்படின்னா எம்ஓபில இருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, விஷுவல் கம்யூனிகேஷன் வந்திருந்தாங்க. ஆமா ஆமா. I actually forgot about that pack. Now only after you remember, I'll open it now, sir. Okay, just try that out. ராமச்சந்திரனுடைய பிரதர்ஸ் டாட்டர்ஸ் வெட்டிங், ராமச்சந்திரன் நீஸோடைய வெட்டிங். அதனால ராமச்சந்திரன் வர முடியல. Okay. Had Ramachandran come, I would have come. ஏன்னா நான் அது இந்த மாதிரி இதுகள்ல வந்து என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஒரு ஐ கான்ட் கம் அண்ட் ஹைட் இன் அ கார்னர். அதனால என்ன ஆகும்னா, வந்திருக்கவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று ஆகும். எல்லாரும் வந்து ஹலோ ஹலோன்னு கிரீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்புறம் இன்னொன்னு, யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவா பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Sir, actually, I opened the pack. They've given 2 colors. One is, both are Winsor and Newton only. One is Galeria acrylic. Okay. Oil color. That is full. I'm opening to see what all is inside. Okay. கீழே கொஞ்சம் ப்ளூயிஷ் டோன்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா கொஞ்சம்
அந்த ஒரு இந்த இடம் வந்து லைட்டா இருக்கு ஆக்சுவல் பிக்சர்ல. நான் அந்த இடத்த டார்க் ஆக்கியிருப்பேன். There are 4 tubes inside, sir, inside the acrylic. Okay. One is gloss medium. And one is process magenta. Okay. இதா வின்சர் நியூட்டனா? ஆமா, எல்லாமே வின்சர் அண்ட் நியூட்டன் தான் பெயிண்ட். அப்புறம் process yellow, process cyan. Okay, These okay. are the 4 tubes. Okay. அதே மாதிரி oil color. Oil color and just openings. I think he does such sessions in colleges and all. So he spoke about his experience in Kolhapur, in Calcutta, how it was received. And there's something called a pencil eraser. Okay, ஆமா. பென்சில் மாதிரியே இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஷார்ப்பனர் வச்சு ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். சார் அதே தான் சார், ஆயில்லயும் அதே 4 தான். ஓகே ஓகே சரி. அதாவது அந்த these are called special colors. Usually you don't get them in a set. And they've given liquid. அப்படியே ஒரு சின்ன பாட்டில 8 ml. பரவாயில்லையே. எல்லாமே இந்த 4 அங்க கிளாஸ் கொடுத்திருந்தாங்கல்ல அக்ரிலிக், இங்க லிக்விட் கொடுத்திருக்காங்க. ஓகே சரி சரி. பரவாயில்ல. அது that's a very valuable thing. Liquid is a very valuable thing. And then half a liter of liquid is about 2,500 rupees. அப்புறமா then they've given 120 GSM paper, toned gray, toned tan. ஓகே. நல்ல நிறைய திங்ஸ் கொடுத்திருக்காங்க. Yes, but it's like notepad size paper. A6. Yeah, maybe A6. And then they have given fine grain archival acid free. Paper. Yeah, paper 180 GSM. அப்புறம் அதே சைஸ்ல 300 GSM aquarelle paper. ஓகே. cold pressed acid free. அப்புறம் then they've given 100% cotton paper. அதுல okay. three variations. அவ்வளவு. Okay, that's great. That's like a lot actually. Yeah. இது அதான் அவ சொல்லிட்டு இருந்தா அமிர்தா. அது இது ப்ராமிஸ் பண்ண முடியல சார். we were not able to publicize that Vincent Newton is distributing these colors. If we do that, many people if many people come and we are not able to give, means it will be very difficult. Yeah. அதே இப்ப வந்தவங்க எல்லாருமே people who wanted to learn or something about materials. அப்படி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா they will come for the materials. அதனால நான் இத பப்ளிசைஸ் பண்ணல சார். Okay, fine. This was not mentioned in that Instagram. ஆமா ஆமா. என்கிட்ட சொன்னா நானும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ மென்ஷன் பண்ண வேணான்றா. அப்புறம் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கல. இங்க பாருமா பின்னாடி எப்படி ஆயிடுச்சுன்னு. செஞ்சுட்டு கொஞ்சம் போல அங்கங்க பிரவுன்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா it don't look as if it's a cutout. Cutout feel ஆனா the color distribution should not be obvious.
இந்த ஆர்டிஸ்ட் இன் கன்சீலிங் தாட் அங்க வருது. இங்கெல்லாம் ஷெல்லுல வந்து லைட்டர் டோன்ஸ் வரும், ஹைலைட் வரும். சரியா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? Yes sir. I will try to finish it as soon as I can. I'm up to this இல்லையா? ஆனா அத ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்ல? Yeah. ஓகேமா. Okay sir, thank you so much. So I will take a photograph of this and send it to you. Yeah. Drawing போட்டு நம்ம போட்டோ எடுக்கல இல்ல? But video இருக்கு. வீடியோ இருக்கு. சரியாம்மா, ஓகே.